வணக்கம். ஈரான் போர் இன்று 14வது நாளை கடந்து 15வது நாளுக்குள் செல்கின்றது. இந்த 15 நாட்களுக்குள் ஏறத்தாழ 100 தொடக்க 150 பில்லியன் டாலர்களை அமெரிக்கா அமெரிக்கா இந்த போரின் மூலம் அமெரிக்காவும் உலக நாடுகளும் இழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த இரண்டு வாரங்களில் பங்குச்சந்தை 2.2 ட்ரில்லியன் டாலர்களை 2.2 ட்ரில்லியன் டாலர்களை இழந்திருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த 30 வருடங்களாக ஒரு உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இராணுவம் ஒன்றை செய்ய விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் அந்த இராணுவத்திற்கு ஆலோசகர்களாக இருந்தவர்கள் முப்படைகளின் பிரதானிகள், பாதுகாப்பு செயலாளர்கள், இராணுவ வியூகம் வகுப்பாளர்கள், மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியன்ஸ், இவர்கள் எல்லாம் சொன்னது ஒன்றுதான். வெள்ளை மாளிகைக்கு அவர்கள் அந்த வெள்ளை மாளிகையின் மூடிய அறைக்குள் தங்கள் அரசு தலைவர்களுக்கு உரைத்தது ஒன்றுதான்: ஈரானுடன் மோதலை ஆரம்பிக்க வேண்டாம் என்று. புஷ்ஷுக்கு சொன்னபோது அவர் கேட்டார். ஒபாமாவுக்கு சொன்னது அவரும் கேட்டிருந்தார். பைடனுக்கு கடந்த காலத்தில் 2 தடவைகள் அட்வைஸ் பண்ணினார்கள் போருக்கு போக வேண்டாம் என்று. அவரும் கேட்டிருந்தார். ஆனால் தற்போது அமெரிக்காவின் பாதுகாப்பு துறை பாதுகாப்பு செயலகம் இப்போது போர் துறையாக மாற்றப்பட்ட பின்னர், அதாவது இந்த இராணுவத்தினரின் வியூகத்தை அரசியல் வியூகம் ஓவர்டேக் பண்ணியிருக்கின்றது. அதாவது இந்த சண்டையில் அவர்கள் எதையும் கருத்தில் எடுக்கவில்லை. பென்டகன் கூறியது ஒன்றுதான். அதாவது ஈரானை பொறுத்தவரையில் ஈராக் அல்ல, ஈராக்கை விட 4 மடங்கு பெரியது, 3 மடங்கு சனத்தொகையை கொண்டது, பூகோள அமைப்பு ரீதியாக மலைகளும் பாறைகளும் நிறைந்த ஒரு பகுதி. அதாவது இராணுவ நடவடிக்கைக்கு அல்லது குண்டு வீச்சுகளுக்கோ தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு பகுதி. அதைவிட இன்னொன்றை அவர்கள் கூறினார்கள். மிக முக்கியமானது ஹோர்முஸ் நீரிணை. ஆனால் இவை எல்லாவற்றையும் அரசியல் முடிவுகள் இந்த இராணுவ ஆய்வுகளை புறம் தள்ளியிருந்தது. ஆனால் அதாவது அரசியல் முடிவு இந்த இராணுவத்தினரின் கணிப்புகளை உதாசீனப்படுத்தியதற்கான பதில் என்ன என்பதை ஆய்வாளர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். ஆனால் பதில் இப்போது இந்த 2 வாரங்களுக்கு எல்லோருக்கும் வெளிப்படையாகவே தெரிகின்றது. அதன் பதில், அதாவது ஒரு இராணுவ ஆய்வாளர்கள் அல்லது இராணுவ வியூகம் வகுப்பாளர்களின் கருத்துக்கள் அரசியல் ரீதியாக புறக்கணிக்கப்படும் போது அது எத்தகைய விளைவுகளை களத்தில் ஏற்படும் என்பது. அதாவது இன்று இதன் வலி எல்லா நாடுகளிலும் பொருளாதார ரீதியாக உணரப்படுகின்றது. எல்லா வீடுகளின் சமையல் அறைகளிலும் உணரப்படுகின்றது. எல்லா நாடுகளிலும் உள்ள பெட்ரோல் ஸ்டேஷன்களில் இதனை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது மிக அதிகளவான அறிக்கைகள் என்னத்தை கூறியது என்று சொன்னால், இந்த அமெரிக்க அரசை ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு இந்த போருக்குள் கொண்டு செல்லப்பட்டது என்றது அமெரிக்க அரசு. அவர்களின் முதலாவது திட்டம், அதாவது தலைமை பீடத்தை அளித்துவிட்டால் புதிய அரசு மேற்குலகத்துக்கு சார்பாக இருக்கும் என்று. ஆனால் ஈரான் இவ்வாறு பதில் தாக்குதல் நடத்தும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை என்பதுதான் இராணுவ வியூகம் வகுப்பாளர்களின் தற்போதைய கருத்தாக இருக்கின்றது. அதாவது ஈரான்
இந்த முறையில் ஈரான் தாக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தது ஈரான் இந்த தாக்குதல் எவ்வாறு இருக்கும் என்றால் அமெரிக்க தளங்கள், அமெரிக்க கப்பல்கள், அமெரிக்க விமானங்கள், அமெரிக்க படையினரின் ஒன்று கூடும் இடங்கள், இதைத்தான் ஈரான் தாக்கும் என்றுதான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஈரான் மேற்கொண்ட தாக்குதல் ஏசிமெட்ரிக், அதாவது சமச்சீரற்ற போர் முறை, எக்கனாமிக்கல் வார்ஃபேர், பொருளாதாரத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட சமச்சீரற்ற போர் முறை. அதாவது ஆயில் டெர்மினல், ரிஃபைனரிஸ், லோடிங் பிளான், டீசலினேஷன், பேங்க், ஃபைனான்சியல் சென்டர்ஸ், இவைதான் தாக்கப்பட்டது. அதாவது இதில் மிக முக்கியமாக நடுநாயகமாக திகழ்ந்தது ஹோர்முஸ் நீரிணை. அதாவது இப்போது அதாவது ஈரான் கடற்படையால் கன்னிவெடிகளை விதைக்க முடியும். அவர்களால் மறைந்திருந்து ஏவுகணைகளை கப்பல்கள் மீது ஏவ முடியும். எனவே அமெரிக்கா இவ்வளவுதான் உத்தரவாதம் கொடுத்தாலும் எந்த கப்பல்களும் அந்த நீரிணையை கடக்க துணியவில்லை. காப்புறுதி கட்டணம் 660% உயர்ந்திருக்கின்றது. ஆனால் இது இன்னும் க்ளோஸ் பண்ணியதாக ஈரான், அதாவது நீரிணையை மூடியதாக ஈரான் அறிவிக்காமலே காப்புறுதி கட்டணம் 660% உயர்ந்திருக்கின்றது. ஆனால் மூடினால் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. அதாவது இங்கே ஈரான் படைத்துறை ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சமரை செய்ய தேவையில்லை. இந்த பொருளாதாரத்தில் இருக்கின்ற அழுத்தங்களை மேலும் மேலும் அழுத்தி பிடித்தாலே இந்த அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணியால் இதனை தாக்குப்பிடிக்க முடியாது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இந்த உலகிலேயே மிக தரம் வாய்ந்த இராணுவமாக இருந்தது. ஆனால் அவர்களால் கொரிய போரின் போது வடகொரியாவை வானத்திலிருந்து தரைமட்டமாக்கினார்கள் குண்டுகளை வீசி. ஆனால் ஆட்சியை மாற்ற முடியவில்லை. வியட்நாமில் போடப்பட்ட குண்டுகள் 2ஆம் உலகப் போரில் பயன்படுத்தப்பட்ட மொத்த குண்டுகளை விட அதிகம். ஆனால் அங்கும் போரை வெல்ல முடியவில்லை. இப்போது ஈரானில் என்ன செய்கிறார்கள் என்றால், குண்டை போட்டார்கள், ஒன்றும் நடக்கவில்லை. அதிக குண்டை போடுகிறார்கள், அதுவும் நடக்கவில்லை. மேலும் குண்டை வீசுவார்கள். அப்படியே போய்கொண்டே இருக்குமே தவிர இதனால் ஆட்சி மாறுமா என்றால் அது சந்தேகத்துக்கிடமாகத்தான் இருக்கின்றது. அதாவது எரிசக்தி மிக முக்கியமானது, குடிநீர் மிக முக்கியமானது. இவர்கள் ஈரான் எரிசக்தியை தாக்கினால் ஈரான் இவர்களின் எரிசக்தியை தாக்குகிறது. இவர்கள் ஈரான் குடிநீரை தாக்கினால் ஈரான் இவர்களின் குடிநீரை தாக்குகிறது. இவர்கள் ஈரான் பேங்கை தாக்கினால் ஈரான் இவர்களின் ஃபைனான்சியல் சென்டரை தாக்குகிறது. இப்போ இதையும் இவர்களால் ஈரான் மீதான அழுத்தமாக போட முடியவில்லை. இப்போது பேசிக்கொண்டிருக்கும் போது கட்டார் கூறுகின்றது பல இடங்களிலிருந்து மக்களை வெளியேறுமாறு கூறுகின்றது. அதாவது கட்டார் நிலைமை மிக மோசமாக போய்கொண்டிருக்கின்றது. 5000 ஈருடக படையினரை அனுப்பப் போவதாக அமெரிக்காவின் போர்த்துறை அமைச்சர் கூறியிருக்கின்றார். பல படகுகளில் அவர்கள் செல்லப் போகிறார்கள். எங்கு செல்லப் போகிறார்கள் என்பது தொடர்பாக யாருக்கும் தெரியவில்லை. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் கூறியிருக்கின்றது கர்க்ஸ் ஐலண்டை, அதாவது ஈரான் கடற்கரையிலிருந்து 25 மைல் தொலைவில் இருக்கின்ற கர்க்ஸ் ஐலண்டை கைப்பற்றப் போகிறார்கள் என்று. ஆனால் அதை கைப்பற்றி எவ்வாறு வைத்திருப்பார்கள் என்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொரு அறிக்கை கூறுகிறது ஈரானில் இருக்கின்ற யுரேனியத்தை சிறப்பு படை நடவடிக்கை மூலம் கைப்பற்றப் போகிறார்கள். போனவர்கள் திரும்பி வருவார்களா என்றது கூட இப்போது நம்பிக்கை இனமாகத்தான் இருக்கின்றது. அதே சமயம் இன்னொரு அறிக்கை கூறுகின்றது இந்த 2500 மெரைன்ஸ், அதாவது ஈருடக அணியினரையும் ஹெலிகாப்டர்கள் ஆட்லரிகளுடன் செல்லும் அவர்கள் 2003ஆம் ஆண்டு ஈராக் சண்டையின் போது முதலில் சென்று ஒரு இடத்தை கைப்பற்றினார்கள். பிறகு அந்த இடத்தை தக்க வைக்க ஏனைய படையினரை தரையிறக்கினார்கள் என்று. எனவே இந்த 21 மைல் அகலமுள்ள இந்த ஹோர்முஸ் நீரிணையை கைப்பற்றுவதன் ஊடாக அதை திறப்பதற்கான முயற்சி என்று கூறுகிறார்கள். ஆனால் இவை எல்லாம் சாத்தியமா என்றால் தற்போதைய காலநிலையில் அதற்கான சாத்தியங்கள் மிக மிக குறைவாகத்தான் இருக்கின்றன. பொருளாதாரத்தை பொறுத்தவரையில்
இப்போது பங்குச்சந்தை 2.2 ட்ரில்லியனை இழந்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியம் கடுமையாக, அதாவது ரஷ்யாவின் எரிபொருளிலிருந்து வெளியேறிய அவர்கள் இப்போது மிக பெரும் ஒரு சிக்கலுக்குள் மாட்டியிருக்கிறார்கள். பாகிஸ்தான், பங்களாதேசம், நேபாள் என்று சொல்லி ஆசியாவின் பொருளாதாரமும் ஆப்பிரிக்காண்ட பொருளாதாரமும் டிப்ரெஷனுக்கு போகிற நிலைக்கு வந்துவிட்டது. இதில் சீனா, ரஷ்யா ஈரானுக்கான புலனாய்வு தகவல்களை தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றது. சேட்டலைட் தகவலாக இருக்கலாம், ரியல் டைம் தகவல்களாக இருக்கலாம். அதாவது எங்கெங்கே இராணுவம் மூவ் பண்ணுறது, எங்கெங்கே கப்பல்கள் போகின்றது, எந்த விமானங்கள் போகின்றது, விமானங்களுக்கு அடிப்பதற்கான ஏவுகணைகள் எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சீனா டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபரை கொடுத்து கொண்டிருக்கிறது. போர் நீளமாக இருந்தால் இவர்கள உதவியும் நீண்டு கொண்டே போகும் என்று தான் கூறப்படுகிறது. அதாவது ஃபைனான்சியல் டைம், பிரித்தானியாவிலிருந்து வெளிவருகின்ற ஃபைனான்சியல் டைம்ஸ் கூறுகின்றது ஏசிமெட்ரிக் வார்ஃபேர் என்ற குளோபல் எக்கானமி என்று. அதாவது உலக பொருளாதாரத்தின் மீதான சமச்சீரற்ற போர் முறை. இதை குளோபல் ரிசெஷனுக்குள்ளே கொண்டு போகிறது தான் ஈரான் ஒரு திட்டமாக இருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. அதாவது அடுத்த திட்டமாக இந்த அமெரிக்காவின் பவர் இவ்வளவுதான் என்றதை உலகத்துக்கு எடுத்து கூறுவதும் அவர்களின் அடுத்த திட்டமாக இருக்கின்றது. இப்போ வியட்நாமை பொறுத்தவரையிலும் அவ்வாறு தான். வியட்நாமில் போரை வெல்ல முடியாதென்று அமெரிக்கா தலைவர்களுக்கு தெரியும். இருந்தாலும் தோல்வியை யார் ஏற்றுக்கொள்வதென்ற பிரச்சனையில் அந்த போரை தொடர்ந்தார்கள். ஒவ்வொருவரும் வந்தவர்கள் எல்லோரும் தொடர்ந்து கொண்டு போனார்கள். ஏனென்றால் யாரின் தலையில் அந்த தோல்வியை கட்டுவதென்று. அதே ஒரு நிலைமை ஈரானில் ஏற்பட்டால் நிலைமை மேலும் விபரீதமாகலாம் என்று தான் கூறப்படுகின்றது. அதாவது ஈரானை பொறுத்தவரையில் அவர்களின் ஒஃபென்சிவ் தாக்குதல் ட்ரோன்கள் மிகவும் மலிவானவை, தாக்குதல் ஏவுகணைகள் மலிவானவை. ஆனால் டிஃபென்சிவ் ட்ரோன்களோ அதாவது தற்காப்பு ஏவுகணைகள், தற்காப்பு ட்ரோன்கள் விலை உயர்ந்தவை. அதாவது இப்போ நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறது, அதாவது பாதுகாப்பது என்று சொன்னால் அமெரிக்கா ஒரு களத்தை பாதுகாக்க முடியாது. அதாவது எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு அமெரிக்கா தள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு போரில் இஃப் யூ டிஃபெண்ட் ஆல் யூ டிஃபெண்ட் நத்திங் என்று சொல்வார். இந்த எல்லாத்தையும் பாதுகாக்க முற்பட்டால் நீங்கள் எல்லாத்தையும் இழப்பதாகத்தான் முடியும். அந்த நிலைக்கு ஈரான் அமெரிக்காவை கொண்டு போயிருக்கின்றது. இப்போ எல்லாத்தையும் பாதுகாக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டதுதான் இப்போது அவர்களின் ஏவுகணைகளும் தீர்ந்து தென்கொரியாவிலிருந்து ஏவுகணைகளை கொண்டு வருவது என்ற நிலைக்கு மாறியிருக்கிறார்கள். இதைத்தான் ரஷ்யாவும் சீனாவும் எதிர்பார்த்து நின்றன. ஏனென்று சொன்னால் ரஷ்யாவும் சீனாவும் இந்த அமெரிக்காவின் ஆயுதங்களை இல்லாது செய்ய வேண்டும். அமெரிக்காவின் பலத்தை, இதுதான் இவர்களின் பலம் என்றதை உலகத்துக்கு காட்ட வேண்டும் என்பதில் அமெரிக்கா, சீனாவும் ரஷ்யாவும் மறைமுகமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றன. தாய்வானை சுற்றி சீனா தனது படைத்துறைகளை அதிகரித்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அமெரிக்கா இப்போ தாய்வான் பக்கம் போவதற்கு அமெரிக்காவிடம் எந்த விதமான ரிசோர்ஸஸும் இல்லை. அதாவது இம்பீரியலிசம் இப்போ தோக்குறது என்று சொன்னால் ஓவர் ஸ்ட்ரெச் பண்ணும்போது அது மேலும் மேலும் விரிவடைந்து கொண்டு போக அது கடைசியில் முறிந்து விடக்கூடிய ஒரு நிலை. அவ்வாறான ஒரு நிலைக்கு தான் அமெரிக்கா வந்திருக்கின்றது. ரோமன் எம்பையரும் அப்படித்தான் போனது, பிரிட்டிஷ் எம்பையரும் அப்படித்தான் போனது, ரஷ்யாவின் சோவியத் ஒன்றியமும் வீழ்ந்ததும் அவ்வாறாகத்தான் இருக்கும். அப்போ இந்த அதாவது இந்த பேரரசு, அதாவது அமெரிக்காவின் சூப்பர் பவர் என்ற அந்த நிலையின் வீழ்ச்சி மிக வேகமாக போய்கொண்டிருக்கின்றது. அதுக்கு காரணம் பொருளாதார அழுத்தம் மிக வேகமானது. வியட்நாம் சண்டையில் பொருளாதார வீழ்ச்சி மெல்ல மெல்ல அது வருடக்கணக்கில் நீடித்தது. ஈராக் சண்டையில் கூட 20 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அந்த பொருளாதாரத்தின் அழுத்தம் தெரிந்தது. ஆனால் ஈராக் போரில் 15 நாட்களுக்குள்ளேயே உலகத்தின் பொருளாதாரம் ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. அதாவது தற்போதைய நிலை என்னவென்று சொன்னால் ஈரானை மிக குறைவாக மதிப்பிட்டது.
இந்த கோமோஸ் ஜலசந்தி ஒரு மாதம் மூடப்படுமாக இருந்தால் 1973 இடம்பெற்ற ஆயில் எம்பார்கோ, அந்த எண்ணெய் தடை போன்ற ஒரு உலகத்தின் பொருளாதார ரிசனேஷன் ஏற்படலாம் என்று கூறப்படுகிறது. இப்போ ஆய்வாளர்களாக இருக்கலாம், பொருளியல் நிபுணர்களாக இருக்கலாம், படைத்துறை வியூகம் வகுப்பவர்களாக இருக்கலாம், எல்லோரும் கூறுவது ஒன்றுதான், இந்த போர் இப்போது கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு சென்றுவிட்டது. இது ஒரு மிகப்பெரிய மனித பேரவலத்தையும் ஒரு தலைமுறையாக கடத்தப்படக்கூடிய பேரழிவையும் இந்த போர் விட்டு செல்ல போகிறது என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள். நன்றி.